இருக்கிறான். பாவங்களை அனுப்புகிறான், வகையான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், குடும்பத்திலே பல பிரிவினையை கொண்டு வருகிறான். உள்ள பிசாசுடைய போராட்டத்தினை அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இயேசு நோக்கி பார்க்கிற பொழுது அவர் சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுத்திருக்கிறபடினாலே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசின் போராட்டத்தில் நிச்சயம் ஒரு ஜெயம் உண்டு. உலகத்திலே மனிதர்கள் நமக்கு ஜெயம் தர முடியாது. எந்த இடத்திலும் போய் பணத்தை செலவழிக்க வேண்டாம். இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயம் நீங்கள் பிசாசினுடைய போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அதற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்கள் ருசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனை ஜெயித்திருக்கிறபடினா ஒருவேளை பிசாசுடைய அதிகாரத்தை சிலுவையில் அவர் எடுத்திருக்கிறார், அவருடைய தலையை நசுக்கி இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த நெருக்கம் இன்றைக்கு கூட ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது இயேசு சோதிக்கப்பட்ட காரியம் என்ன? லூக்கான சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்களோ, ஒருவேளை ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் கூக்குரலிட்டார்கள். அந்த ஜனங்களை கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் யாரெல்லாம் இருந்தார்கள்? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிடத்திலே அவரிடத்திலே வந்து அற்புதம் பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள், அவரிடத்திலே வந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற ஜனங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி எல்லாரும் சத்தமிட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மூலமாய் சோதிக்கப்பட்டார். நன்மை செய்தார், ஒருவேளை அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார், ஒருவேளை முடவனை நடக்க வைத்தார். எல்லாரும் அற்புதங்களை பெற்றார்கள், நன்மை பெற்றார்கள். அவர்களும் ஒருவேளை அவருக்கு எதிராக மாறினார்கள், இந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்துக்கு எதிராக மாறினார்கள். சிலுவையில் அடியும் என்று சொல்லி எல்லாரும் கூக்குரலிட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக வேளையில கூட நாம் மனிதர்களுக்கு நன்மை செய்கிறோம், ஒருவேளை நமக்கு வேண்டியவர்கள், நன்மை பெற்றவர்களே நமக்கு விரோதமாய் மாறிவிடுகிறார்கள், நெருக்கத்தை கொண்டு வருகிறார்கள், பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கெச்சித்து எழும்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் மனிதன் மூலமாய் சோதிக்கப்பட்டார், அந்த சோதனையை ஜெயித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஒருவேளை மனிதர்களுக்கு மன்னிப்பு அருளும்படியாக பிதாவை நோக்கி அவர் வேண்டுகொண்டார். நாமும் கூட நமக்கு விரோதமாக எழுந்து வரக்கூடிய மனிதர்களை மன்னித்து அவர்களை நாம் ஒருவேளை சொந்த சகோதரராக ஏற்றுக்கொள்கிற பொழுது, அன்பு காட்டுகிற பொழுது, ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கங்களை கொண்டு வர மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு நன்மை வரும்படிக்கு உதவி செய்வார். மனிதர் மூலமாக சோதிக்கப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயமா எப்பேற்பட்ட மனிதர் நமக்கு நெருக்கம் கொண்டு வந்தாலும் கூட நமக்கு ஜெயம் உண்டு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்தின் பாதையில் ஆரம்பத்தில் வருகிற பொழுது ஒருவேளை தொழில் நிமித்தமாக அநேக எனக்கு எதிரியாக மாறினார்கள். அந்த நாட்களிலே எனக்கு விரோதமாய் வந்தவர்கள் அத்தனை பேரும் என்னை கொண்டு போய் நீதிமன்றத்திலையும் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொண்டு நிறுத்தினார்கள். ஆனாலும் கூட அவர்களோடு கூட ஐக்கியப்படும்படியா என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். எப்பொழுது அந்த இயேசுவை நோக்கி பார்த்து அப்படி சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது மனிதர்கள் மூலமாக சோதிக்கப்பட்ட இயேசு ஜெயித்திருக்கிறபடினால் ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு அத்தனை பேரும் ஒருவேளை நண்பர்களாக மாறும்படி இயேசு உதவி செய்தார். மூன்றாவதாக அவர் சோதிக்கப்பட்ட காரியம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே 26 31 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது, இயேசுவோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை 1 அடிகள் சரீரத்தில் அடித்து அந்த சரீரம் கிழிக்கப்பட்டு உள்ளே அங்கங்கு பார்க்கிற பொழுது சதைகளெல்லாம் தொங்குகிறது. தலையிலே முள்முடி வைத்து அடித்தார்கள். அடித்து கையில் ஒரு கம்பை கொடுத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை காரி துப்பினார்கள். கன்னத்தில் அடித்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள். ஒருவேளை இந்த பார சிலுவை சுமந்து கொண்டு அந்த எருசலேம் வீதி வழியாய் கடந்து வந்த இயேசு கிறிஸ்து கொல்கதா மேட்டிலே வந்து 2 கரங்களில் ஆணிகள் அடித்தார்கள், ஒரு கால்களில் ஆணிகள் அடித்தார்கள். அந்த நடு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது விலாவிலே வந்து குத்தினார்கள். மூன்றாவதாக சரீர பிரகாரமாக அவர் சோதிக்கப்பட்டார். ஒருவேளை புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை, அந்த வேதனையில் மத்தியிலும் கூட சரீரத்தை அடித்து கிழித்தார்கள். பக்தர்கள் சொல்லுகிறார்கள், உழுத நிலத்தை போல இருந்தது என்று சொல்லி அவருடைய முகத்தை பாருங்கள், அங்க கேடு அடைந்தது, அழகு நிறைந்த முகம், 10,000 பேர் சிறந்த உள்ள மகிமை நிறைந்த தெய்வம். இந்த தெய்வத்தை அடித்து கிழித்து ஒருவேளை மகிமையான அந்த சரீரத்தை பித்தெடுத்தார்கள். காரணம் என்ன? இன்றைக்கும் அநேக சரீரத்திலே சோதிக்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட சோதனைகள்? ஒருவேளை அநேகுடைய சரீரத்திலே சொல்லுகிறார்கள், சரீரத்திலே வியாதி இருக்கிறது, ஒருவேளை தலையிலே வேதனை இருக்கிறது, ஒருவேளை இந்த உறுப்புகள் எனக்கு செயல்படவில்லை, நான் நான் வேதனைப்படுகிறேன், படுத்தால் தூக்கம் வருவதில்லை, ஒருவேளை நாளை இரவு இருக்க முடியல, பகல் வந்தால் ஏன் வருகின்ற வேதனையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை வேதம் சொல்லுகிறது,
அவர் சரீர பிரகாரமாக சோதிக்கப்பட்டார், அடித்து கிழிக்கப்பட்டார். இந்த தழும்புகளை நோக்கி பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் நிச்சயமாக சுகம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது, வெக்கப்பட்டு போனதே கிடையாது. இன்றைக்கும் கூட சரீர பிரகாரமாக பல வகையில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம், மருத்துவங்களை கைவிட்டு இருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் உறுப்புகள் செயல்படாமல் இருக்கலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய கரங்களை தொடும் தேவ பிள்ளைகளை, அப்படி தொடுகிற பொழுது அவருடைய தழும்புகள் இந்த கரத்தை உங்க மேல வைக்கிற பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு சுகம் உண்டு, சுகம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, அந்த சுகத்தை கொடுக்க ஒரே ஒருவரால் தான் முடியும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது நிச்சயமாக அந்த சரீரத்தில் சோதிக்கப்பட்ட அந்த தழும்புகளை நோக்கி பாருங்கள், அடிக்கப்பட்ட அந்த காயத்தை நோக்கி பாருங்கள். அந்த காயத்தில் இருந்து நமக்கு சுகத்தை அனுப்புவார் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அதற்காகத்தான் அவர் சோதிக்கப்பட்டார். அதனாலே தான் இன்றைக்கு நாம் பார்த்தபடியால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வம் நமக்கு உதவி செய்ய முடியாது, எந்த மனிதன் உதவி செய்ய முடியாது, வியாதிக்கு சுகத்தை தர முடியாது. பணம் விரயமாகும், மருத்துவத்திலே போனால் ஆஸ்திகள் விரயமாகும். ஒருவேளை வேத புத்தகத்திலே 12 வருடமாய் வியாதிப்பட்ட தாயார் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று எல்லாம் செலவழித்து விட்டார்கள், எல்லாம் போய்விட்டது. இப்பொழுது அவளுக்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் இயேசுவை கேள்விப்பட்டு அவள் இயேசுவிடத்தில் வந்து வஸ்திரத்தை தொட்டார்கள். இயேசுடைய சரீரத்தின் வல்லமை இறங்கினது. அந்த வல்லமை ஒருவேளை இந்த தாயாருடைய சரீரத்தின் வியாதி 12 வருட வியாதி அதே இடத்துல சுகம் உண்டானது, அதே இடத்துல. அதே போல இப்பொழுதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரி சகோதரியே, உடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதியின் மத்தியிலே, ஒரு பலவீனத்தின் மத்தியிலே நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசுடைய கரம் உங்க மேல இப்பொழுது இறங்கும் தேவ பிள்ளைகளே. அவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுதே அற்புத சுகம் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது பிறவி சப்பானி ஒரு கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது விசுவாசம் அவர்களை வளர்ந்த பொழுது ஆவியானவர் சொன்ன அவனை எழும்பு நடத்த சொல்லு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை எழும்பு என்று சொன்ன பொழுது அந்த சகோதரன் எழுந்து நடந்து குதித்தான் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் எங்கு பார்த்தாலும் எப்பேற்பட்ட கொடிய வியாதிகளாக இருந்தாலோ, சரீரத்தில் உறுப்புகள் செயல்படாமல் இருந்தாலோ அவர் சுகம் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். உதவி செய்கிற தெய்வத்தை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது இன்றும் கூட அப்படிப்பட்ட விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியிலே ஆவியான உங்களுக்கு சொல்ற காரியம் என்ன, இன்னைக்கு அநேகர் சரீரத்திலே பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டோடைய ஆவியானவர் உங்க மேல இன்னைக்கு இறங்க போகிறார், வல்லமை ஊற்ற போகிறார். காரணம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு என்று சொல்ல இன்று அவருடைய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவர் நமக்காக சோதிக்கப்பட்டு இருக்கிறார். சோதிக்கப்பட்ட இயேசு நீங்க நோக்கி பாருங்கள், வேற உலக மனிதர்கள் அல்ல, யாரையும் நீங்க நோக்கி பார்க்காதீங்க. நிச்சயம் உங்களுக்கு உதவி தேடி வரும் தேவ பிள்ளைகளே. இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே கண்களை மூடுவோமா, இயேசு நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்பு சகோதர சகோதரி நீர் பேசினீர். ஆண்டவரே, நீர் சோதிக்கப்பட்டீரப்பா. மனிதனுக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்து எல்லா சோதனை சகித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேதனையை அனுபவித்திருக்கிறீரப்பா. சோதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், உதவி செய்யும்படியாய் நீர் அந்த கல்வாரிலே ஆண்டவரே இன்னைக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறீரப்பா. இப்பொழுதும் அன்பு சகோதர சகோதரின் மேல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, தகப்பனை பிசாசினா சோதிக்கப்படுற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும். பொல்லாத பிசாசு இந்த குடும்பங்களை விட்டு விலகின்றவனை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத மந்திர வல்லமைகள் செய்வன கட்டளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் அப்பா. தகப்பனே, இப்பொழுது மனிதன் மூலம் சோதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீதிமன்றத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் அப்பா. அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள், நெருக்கப்படுற பிள்ளைகள் ஆண்டவரே அவள் எல்லார்களுக்கு நண்பர்களாய் மாறட்டும் சார். யார் யார்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அத்தனை பேரும் இவளை தேடி வரட்டும் சார். நன்மைகளை கொடுக்கும்படியா தேடி வரட்டும் அப்பா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீங்களப்பா. இப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, சரீரத்தில் சோதிக்கப்பட்டீரப்பா. அப்படிப்பட்ட சோதனை இருக்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய உயிர் தழுந்த வல்லமை இறங்கட்டும். உச்ச தலைமுதல் உள்ளம் கால்வேலோ எப்பேற்பட்ட வியாதியா இருந்தால் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. ஆண்டவரே, நாள்பட்ட வியாதிகள் மறையட்டும். ஆண்டவரே, பரம்பரை வியாதிகள் மறையட்டும் அப்பா. ஆண்டவர் இப்பொழுது உடைய உயிர் தெழுந்த ஜீவனுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க செய்த தேவனை நான் துதிக்கிறேன்.
தர்மியான நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். உங்களை இன்னைக்கு அநேக எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் சிலுவை தரும் வாழ்வு என்ற தலைப்பிலையும் தியானிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லை. அங்கே அவரை இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த அருமையான வார்த்தை நமக்கு சொல்கிறது, இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லை. ஒருவேளை கொல்கதா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் இந்த பூமியில கடந்து வந்து வாழ்ந்த நாட்களை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், மனிதனை மீட்டெடுக்கும்படியாக மனிதனுக்காகவே இந்த பூமியிலே மனிதனாக கடந்து வந்தார். அவர் கடந்து வந்தவர் இந்த 3 ஆண்டு காலத்தில் மனிதனுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து அவர் அநேகரை விடுதலையாக்கி சுகம் கொடுத்து பூமியில் அவர் நன்மை செய்து கொண்டிருந்தார். அந்த இயேசுவை சிலுவையில் கொண்டு போய் அடிப்பதற்காக ஒப்பு கொடுத்த பொழுது அவரை கொண்டு போய் சிலுவையில் கொண்டு போய் அடித்தார்கள். அந்த சிலுவை என்பது ஒருவேளை இன்றைக்கு மனிதர்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்கும்படியாக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த உலகத்தில் அநேக மனிதருக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது. அப்படி வாழ்வு பெற்றவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இயேசுடைய பிள்ளைகளாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில கூட ஆண்டோடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கும்படியாக அவர் சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த சிலுவையின் பாதத்தில் வருகிற பொழுது நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சிலுவை தரக்கூடிய வாழ்வு என்ன? அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். சிலுவை தரக்கூடிய வாழ்வு, முதலாவது வாழ்வு லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று எழுதியிருக்கிறது. இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி, அவரே பிதாவாக இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக குமாரனாக வந்து மனிதனை மீட்டெடுக்க தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய இரத்தத்தை அவர் கொடுக்க வந்த தெய்வம். ஒருவேளை அந்த சிலுவையில் இருக்கிற பொழுது அநேகர் அவரை பார்த்து பரிகசித்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள். அவரை பார்த்து அநேகர் ஒருவேளை வார்த்தைகள், பல வகையான வார்த்தைகள் சொன்னாலும் கூட இயேசு சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவை முதலாவது மனிதனுக்கு கொடுக்கிறது மன்னிப்பை கொடுக்கிறது. மன்னித்து அந்த மனிதனை வாழ்வு கொடுக்கத்தான் அந்த சிலுவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த உலகத்திலே ஒருவேளை மன்னிப்பு தருவதற்கு ஒருவேளை எங்கு போனாலும் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. எவைகளிலே நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற அக்கிரமங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலுவைக்கு நீங்க வந்தாகி தான் மன்னிப்பு கிடைக்கும். உள்ள நாம் மலை ஏறுவதனாலேயோ இல்லை என்று சொன்னால் நம்ம நீரிலே குளிப்பதனாலேயோ உள்ள இரத்தத்தை நாம் சிந்துவதனாலேயோ அதுக்கு மன்னிப்பு கிடைப்பது அல்ல. உள்ள நாம் எதையாவது பலியிடுவதனாலேயோ மன்னிப்பு கிடைப்பது அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் அந்த சிலுவை முதலாவது ஒரு மனிதனுக்கு கொடுப்பது மன்னிப்பு கொடுக்கிறது. இதுக்கு நீங்க துட்டு செலவழிக்க வேண்டாம், தன்னை வருத்தி கொள்ள வேண்டாம், எங்கு நம்ம அலைய வேண்டாம். இருக்கிற இடத்துல ஒருவேளை நாம் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நீங்க எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களே, என்னுடைய பாவத்தினுடைய அக்கிரமத்தை நீங்க சுமந்திருக்கிறீங்களே, என்னை மன்னிப்பீங்களா என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நிச்சயம் நம்மளை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். 2 குமாரர்களை ஒருவன் ஒருவேளை தன்னுடைய ஆஸ்திகளை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து துன்மார்க்கமாக வாழ்ந்து ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போனான். அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில உள்ள அந்த நேரத்திலும் கூட அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் நினைத்தான், என் தகப்பனிடத்தில் நான் போனோம்னா என் தகப்பன் எல்லா ஆஸ்திகள் இருக்கிறது, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இன்னொரு வேலைக்காரனா வச்சுக்க மாட்டார் என்று சொல்லி இந்த வேத புத்தகத்துல ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார். இந்த இளைய மகன் தகப்படத்தில் வந்த பொழுது அந்த தகப்பன் தூரத்துல மகனை கண்டு ஓடி சென்று அவனை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். அவன் பண்ணி வைத்து கொண்டிருந்தவன் ஒரு இந்த நாற்றம் எடுத்திருக்கும், ஆனாலும் கூட தகப்பன் அதை பொருட்படுத்தவில்லை. காரணம் என்ன? தாம் பிள்ளை என்கிறதான அந்த உணர்வு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நாம் பாவத்தில் இருக்கிற பொழுது மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் அணைத்துக் கொள்ளுகிறார், என் பிள்ளை என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்மளை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை பார்த்து சொல்லுகிறது, உலகத்திலே பிள்ளைங்க மன்னிக்க மாட்டாங்க, தாய் தப்ப மன்னிக்க மாட்டாங்க. உள்ள அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ எனக்கு பிள்ளை இல்லை போகின்ற உன்னை பார்த்து துரத்தலாம், பாவத்தில் கிடக்கணும், அவனை வெறுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, உனக்காகத்தான் நான் இன்றைக்கு தேடி வந்திருக்கிறேன், உன்னை மன்னிச்சு உன்னை ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற்ற போறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வரும். அன்பு சகோதரனே, வாலிபத்தை நீ வீணாக்கி விட்டாய் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது, என் சிலுவையின் பாதத்தில் அமர்ந்திருந்து சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது சிலுவை தருவது மன்னிப்பு தரும் சிலுவை. இரண்டாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது,
சொல்லுகிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று சொல்லி, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த பூமியில மனிதனை படைக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் எல்லாரையும் ஒரே இரத்தத்தின் மூலமாக தான் படைத்தார். இன்னைக்கு பாருங்க, ஆனால் பல வகையான பிரிவுகளை வைத்துக்கொண்டு மனிதன் தனக்கு தானே இன்னைக்கு ஒவ்வொருவரும் இன்னைக்கு பல வகையான பிரச்சனை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லு, இயேசு கிறிஸ்துடைய இரத்தம், அந்த ஒரே ஒரு இரத்தம் தான் ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தமாக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு ரத்தத்துல ஒருவேளை டாக்டர்கிட்ட போனா அந்த ரத்தத்தை சுத்திகரிங்க, அதைத்தான் செய்ய பரிசுத்தமாக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. அந்த சிலுவையில் சிந்திய ரத்தத்தை கவனியுங்கள். உடைய தலையில முள்முடி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்துகிறது. உடைய கைகள் ரெண்டில் ஆணிகள் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. உடைய விழாவிலே குத்தினார்கள், ரத்தம் வடிகிறது. சரீரத்திலே ரத்தம் வடிகிறது, கால்களிலே ரத்தம் வடிகிறது. தன்னுடைய சரீரம் முழுவதும் அவ்வளவு ரத்தத்தை சிந்தினார். அந்த ஒரே ஒரு ரத்தம் தான் என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம். அந்த ரத்தம் எங்கே நீ கூப்பிட்டால் வரும். கூப்பிடு, இயேசு நோக்கி கூப்பிடுகிற பொழுது அந்த ரத்தம் நம்ம மேல விழும். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்துக்கு அப்புறம் நம்முடைய வாழ்வே மாறி விடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசுடைய சிலுவை, அந்த ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. இந்த சிலுவை அண்டை வருவீர்களா? மூன்றாவது அந்த சிலுவை கொடுக்கிற வாழ்வு என்ன தெரியுமா? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வரக சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொல்ல. முதல்ல வேதம் சொல்லுது சிலுவை மன்னிப்பு கொடுக்கிறது. இரண்டாவது அந்த சிலுவை பரிசுத்தமாக்குகிறது. மூன்றாவது இந்த சிலுவை என்ன சொல்லுகிறது? எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம் என்று சொல்லி இந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். 5 காயங்கள் அதில் இருக்கிறது. இந்த 5 காயங்கள் தான் மனுக்குலத்துக்கு விடுதலை சுகத்தை கொண்டு வரும்படியாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் சொல்லுகிறோம், இந்த தழும்பு இதனால் வந்தது, நாம் மறப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் ஒன்றொன்றையும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். இயேசுடைய தழும்புகளை நினைத்து பாருங்கள். யாருக்காக அந்த தழும்புகள்? என் அன்பு சகோதரி சகோதரி, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சரீரம் வல்லமையுள்ள சரீரம், மகிமை நிறைந்த சரீரம், அந்த சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. இயேசுடைய தழும்புகள் இந்த காரண்டைக்கு நம்மளை தொடுவதற்காகத்தான். பிரியமானவர்களே, இந்த சிலுவை மூன்றாவது கொடுப்பது என்ன? சுகம் கொடுக்கிற சிலுவை, சுகத்தை கொடுக்கிற சிலுவை. அந்த சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கிற பொழுது எந்த வியாதியா இருந்தாலும் நம்ம சுகம் உண்டு தேவ பிள்ளை, சுகத்தை தருவார். இயேசுடத்தில் நீங்கள் வருகிற பொழுது இலவசமான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை சுகம் கொடுக்கிற சிலுவை. பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நீ கஷ்டத்தோட வேதனையோடு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சிலுவை அண்டை ஓடிவா மகனே, சிலுவை அண்டை ஓடிவா மகளே. இந்த சிலுவையை குணமாக்க போகிறது, சுகமாக்க போகிறது. கடைசியாக இந்த சிலுவை என்ன கொடுக்கிறது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்ல. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, ஆக்கினை தண்டனை. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திலே நமக்கு பல வகையான தண்டனைகள் இருக்கிறது நாம் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக. இதனால சமாதானம் இழக்கப்படுகிறது. ஆனால் இயேசுடத்தில் வருகிற பொழுது அந்த தண்டனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு எப்பேற்பட்ட காரியம் வந்தால் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் இடத்துல கொடுக்கிற பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகிறது, மெய்யான ஒரு சமாதானம். அதான் இயேசு சொன்னார், உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்லி. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. ஒருவேளை நாம் ஆக்கினை, நம்முடைய தண்டனையை அவர் எல்லாவற்றையும்